வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிலாவை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக பெட்டு ஃபுல்லாக அங்கங்கே சின்ன சின்ன பூ குவியலும் அதுக்குள்ள சாக்லேட்டையும் ஒழிச்சு வச்சு ஹனிமூனை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு சோழன். நிலாவும் அதில் ஒரு சாக்லேட் எடுத்துட்டு ஆஹா அப்படின்னு சர்ப்ரைஸ் ஆகி அங்கங்கே இருக்க சாக்லேட்லாம் எடுக்கிறாங்க. உடனே சாப்பிடலான்னு அவங்க கொஞ்சம் கடிச்சிட்டு சோழனுக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு அவங்க பக்கமா எடுக்க ட்ரெஸ்ல எல்லாம் பட்டுடுது. வாஷ் பண்ணிட்டு வரேன் அவங்க வாஷ்ரூமுக்கு வர வாஷ் பேஷன் டேப்ல தண்ணி வரல. அவங்க சோழனை கூப்பிட அதை இதுன்னு அவரு தட்டி பாக்குறவரு எல்லா டேப்பையும் ஓபன் பண்ணி வைக்க சடக்குன்னு கீழே பைப்ல மட்டும் இல்ல ஷவர்ல இருந்தும் தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிருது. தண்ணி சுறுசுறுன்னு அவர் மேல ஊத்த அதை க்ளோஸ் பண்றதுக்காக அவரு போராட அதை பார்க்குற நிலாவுக்கு சிரிப்பா வருது. ஏற்கனவே அது கொடைக்கானல் வேற. அவரு குளிர் தண்ணியில நனைச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்க நிலா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. சோழன் எவ்வளவு அறிவு சோழன், இந்த பக்கெட்லயே ரொப்பிட்டீங்க பாருங்க அப்படின்னு விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க நிலா. என்ன சோழன் அப்படின்னு அவங்க சிரிக்க சோழன் படார்னு அவங்கள தன் பக்கமா இழுத்துற இப்போ அவங்களும் ஷவர் தண்ணியில நனைய ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ சோழன் அப்படின்றவங்க டக்குன்னு கொஞ்சம் நகர்ந்துக்கிட்டு ட்ரெஸ்ஸை நான் இப்பதான் மாத்தினேன், ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்க இப்ப அவர் ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காரு. சோழன் சிரிச்சுட்டே இருக்க சோழன் அப்படின்னு டென்ஷன் ஆகி அவங்க கூப்பிட நான் நினைச்சப்ப மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருந்த அப்படின்னு அவரு ஷவர் அப்படியே லைட்டா நிலா பக்கம் திருப்பி விட இப்போ அவங்க மேலேயும் தண்ணீர் கொட்ட ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் மாறி மாறி தண்ணியை தெளிச்சுக்கிறாங்க. அள்ளி ஜாலியான பிஜிஎம் ஓடிக்கிட்டு இருக்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் தண்ணியை பிடிச்சி வீசிக்கிறாங்க. ஐயோ குளிருது நான் போறேன்ற மாதிரி நிலா அந்த பக்கம் போக அவங்கள டக்குன்னு இழுத்து ஷாலை கையில எடுக்கிறாரு சோழன். ஷாலை கொடுங்க சோழன் அப்படின்னு நிலா பக்கத்துல வர ஷாலை அவங்க மேல தூக்கி போட்டு அதையே கயிறு மாதிரி பக்கத்துல கொண்டு வந்து அவரோட சேர்த்து இறுக்கிக்கிறாரு. அடுத்து நிலாவும் அந்த ரொமான்ஸ்ல முழுசா இன்வால்வ் ஆகிடுறாங்க. அவங்களும் அந்த நேரத்தை ரசிக்க ஆரம்பிக்க அவரு அப்படியே நிலாவை திருப்பி பின்பக்கமா ஹக் பண்ணிக்கிறாரு. ரெண்டு பேரும் ஜாலியா இப்ப ஷவர்ல நனைஞ்சிட்டு இருக்காங்க. ஆகாயம் இப்போ உடையதடி அப்படின்னு பாடல் வரிகள் ஓடிக்கிட்டு இருக்க ரெண்டு பேரும் தண்ணியில ஜாலியா நனைஞ்சுக்கிட்டு ஒரு ரொமான்டிக் உலகத்துக்குள்ள நுழையிறாங்க. இப்ப குளிர் ஈரம் எல்லாமே பறந்து போயிட ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமும் வெக்கமும் ஜாலியுமா அந்த நேரத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நிலாவை செவர் பக்கமா கொண்டு வர்ற சோழன் அவங்க எந்த பக்கமும் ஓடிடாம இருக்க ரெண்டு பக்கமும் கைய வச்சு அணை கட்டிடுறாரு. அடுத்து அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் முழுகி போய்கிட்டு இருக்க இங்க மூணு பேரும் ரெசார்ட்டுக்கு வெளியே குளிர்ல நின்றுட்டு இருக்காங்க. கையை தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. வெளியே வியூ ரொம்ப அழகா இருக்கு. என்னன்னே இன்னும் அண்ணனை காணோன்னு பல்லவன் கேட்க வருவாங்கடா, வெயிட் பண்ணலாங்கிறாரு சேரன். டைம் ஆகுதுன்னு எவ்வளவு இடம் சுத்தி பார்க்க வேண்டி இருக்கு, இப்பவே மதியம் ஆகி போச்சு, நாளைக்கு ஒரு நாள் தானே என்ன இருக்கு அப்படின்னு பல்லவன் பரபரக்கிறாரு. ஏய் நீ சுத்தி பார்க்க வந்த, அவன் அதுக்காடா வந்தான் அப்படின்னு பாண்டிய அசால்ட்டா சொல்லிட. டேய் என்ன பேச்சுடா பேசுறேன்னு சேரன் பட்டுன்னு பாண்டிய ஒரு தட்டு தட்டுறாரு. அதை சரியா கவனிக்காத பல்லவன் சேரனை பாண்டியனை நடிக்குது, அப்ப ஏதோ சீரியஸா சொல்லியிருப்பார் போல இருக்கு, அப்படி என்ன இன்ட்ரெஸ்டா சொன்னாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அண்ணே என்னன்னே சொன்ன அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்கிறாரு. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடான்னு பாண்டி சமாளிக்கிறாரு. இல்ல அண்ணன் ஏதோ சொல்லுச்சு, எனக்கு அது வேற மாதிரி ஏதாவது கேட்டுச்சாங்கிறாரு பல்லவன். டேய் சும்மா இருடா அப்படின்னு பல்லவனை மிரட்டிட்டு இருக்காரு சேரன். அண்ணே திரும்ப சொல்லுனே நீ அப்படின்னு பல்லவன் கேட்க டேய் ஒன்றும் இல்லடாங்கிறாரு அவரு. அங்க பாரு செடி எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு பாண்டி காமிக்க அந்த பக்கம் திரும்பி பார்க்குற பல்லவன் அண்ணே எதையோ மறைக்கிறனே நீ அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. இங்க பாரு எவ்வளோ பெரிய மரம் எப்பா அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க அண்ணே கேவலமா சமாளிக்கிறேன்னு நீ இருங்க நான் போய் அவங்கள பார்த்துட்டு வரேன்னு பல்லவன் கிளம்புறாரு. டேய் அவங்க வரும்போது வரட்டும் நீ வெயிட் பண்ணுங்கிறாரு சேரன். சரிண்ணே விடுனே அப்படின்னு பல்லவன் சலிப்பா கையை எடுத்துக்க கொஞ்ச தூரத்துல சோழனும் நிலாவும் வர்றாங்க. பயங்கர சூப்பரா இருந்துச்சுல்ல, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கிறாரு சோழன். இருக்கும் அப்படின்னு நிலாவும் அவர் கூட சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு வர பேசாம தனியாவே வந்திருக்கலாங்கிறாரு பல்லவன். என்னடா இவன் சேரன் பாண்டிகிட்ட சொல்லிட்டு இருக்க. அண்ணே போலாமாண்ணே என்ன சோழன் அங்க வந்து நிக்கிறாரு. இதோ வந்துட்டாங்க பாருன்னு சேரன் சொல்ல அண்ணே போலாமாண்ணே என்ன பல்லவன் கேக்குறாரு. போலாமே அப்படின்னு அவர் நடக்க ஆரம்பிக்க அண்ணே ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு பல்லவன் அவரோட கையை பிடிச்சி நிறுத்த என்னடா நீ நிக்கிறாரு சோழன். நீ இந்த சட்டையா போட்டிருந்த அப்படின்னு பல்லவன் கேட்க சோழன் டக்குன்னு நிலா ஒரு பார்வை பாக்குறாரு. அப்பதான் சேரனும் பாண்டியும் கூட அவங்கள பாக்குறாங்க. வேற கலர் சட்டையில போட்டிருந்த அப்படின்னு பல்லவன் கேட்க டேய் நான் இந்த சட்டை தாண்டா போட்டிருந்தேன், உனக்கு வேற மாதிரி தெரியுதா அப்படின்னு சோழன் கேட்க நிலா கொஞ்சம் உதட்ட கடிச்சிட்டு நிக்கிறாங்க. ஆமா அப்படின்னு பல்லவன் சொல்ல சேரனும் பாண்டியும் ஒரு ரகசிய சிரிப்போட வேற பக்கம் பாக்குறாங்க. ஐயோ இவன் என்ன
இப்படி தூண்டி துருவுறான்னு சோழன் மெதுவா நிலாவை பார்க்க இல்லையே அப்படிங்கிறாரு பல்லவன். டேய் உனக்கு ஷார்ட் சீக்வன்ஸ்ன்னு நினைக்கிறேன், ஊருக்கு போனது உனக்கு கண்ணை டெஸ்ட் பண்ணுவோம் வா அப்படின்னு சோழன் பல்லவன் தோல்ல கையை போட்டு இழுத்துட்டு போக, இல்லையே வேற சட்டை போட்ட மாதிரில இருந்தது அப்படின்னு அவரு புலம்பிக்கிட்டே போறாரு. தண்ணியில நனைஞ்சதுல சோழன் நிலா 2 பேருமே ட்ரெஸ்ஸை மாத்திட்டு தான் வந்திருக்காங்க. 5 பேரும் ஜாலியா அங்கங்க நடந்துட்டு இருக்காங்க. மெடோஸ்ல கொஞ்ச நேரம் நடக்கிறது, உட்கார்றது, உருள்றது அப்படின்னு இருக்கவங்க அடுத்து ஒரு வுட் ஸ்கூல்ல வர்றாங்க. அந்த வியூ ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சேரன் கேட்க, ஆமான்னுங்கிறாரு பாண்டி. சேரனும் சோழனும் நார்மல் காஸ்டியூம்ல இருக்க மத்த 3 பேரும் தான் ஸ்வெட்டர் சால்வன்னு போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஜீவராசி கையில மொபைலை பிடிச்சிட்டு, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப எங்க இருக்கோம்னா கொடைக்கானல்ல இருக்கோம், வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம், பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படின்னு அவங்கள கிராஸ் பண்ணி ஒருத்தர் போக, இந்த விளாகர்ஸ் எல்லாம் இப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்கல்லன்றாரு சோழன். பேசாம நீயும் நானும் சேர்ந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சிருவோமா அப்படின்னு சோழன் கேட்க, எதுக்குன்றாங்க நிலா. என்ன நிலா நீ இங்க பாருங்க மாம்பழம், இங்க பாருங்க கொய்யாப்பழம்ன்றதைய மக்கள் பாப்பாங்க, நம்ம எப்பேற்பட்ட கப்பல், நாம விளாக் பண்ணா பார்க்க மாட்டாங்களா, அதான் வீடியோ எல்லாம் எடுத்து போட்டுடலாம்ல அப்படிங்கிறாரு சோழன். அண்ணே நான் வேணும்னா உங்களுக்கு கேமராமேனா இருக்கேன்றாரு பல்லவன். அப்படின்னு சோழன் தலையாட்ட, நீங்க விளாக் பண்ணுங்க நான் வீடியோ எடுக்கிறேன்றாரு பல்லவன். டேய் அப்படியே தலையில போட்டேன்னா பாரு, முதல்ல ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு, அப்புறம் அதெல்லாம் பண்ணலான்னு அம்மா போஸ்ட்டுக்கு மாறிடுறாரு சேரன். படிக்கிறது நான் இங்கேயே படிக்கவா, சும்மா ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல, அதெல்லாம் நீ ஒன்னும் பண்ண வேண்டாம் பேசாம வாங்குறாரு சேரன். அண்ணே விடுனேங்கிற பாண்டி, டேய் அங்க போலாம்டா, அங்க போய் போட்டோ எடுக்கலாங்கிறாரு பாண்டி. பாரு நல்லா திட்டு வாங்குறான்ல, வாங்கட்டும் அப்படின்னு பல்லவன் திட்டு வாங்குறத ஜாலியா என்ஜாய் பண்றாரு சோழன். மோசம் சோழன் நீங்க அப்படின்னு நிலா சொல்ல, இருந்துட்டு போறேன், ரொம்ப நல்லவனா இருந்து மட்டும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு அவர் ஜாலியா நடக்க, நிலாவும் கைய கட்டிட்டு கூட நடந்துட்டு இருக்காங்க. அவங்க 3 பேரும் ஒரு உயரமா இருக்க மெடோவில் போய் நிக்க, நிலாவும் ஒரேட்டு வேகமா எடுத்து வைக்கிறாங்க. ஏய் நீ எங்க அவங்க கூட போற, நாம இங்க இருக்கலாம், நாம போட்டோ எடுத்துக்கலாங்கிறாரு சோழன். நிலாவும் 2 ஸ்டெப் பின்னாடி வர்றாங்க. அவரு கேமராவை எடுத்து உயர்த்தி பிடிச்சுக்கிட்டு ரெடியான்னு கேக்குறாரு. 2 பேரும் கொஞ்சம் செல்ஃபி எடுக்கிறாங்க. நிலா அங்க பாரு வெள்ளக்காக்கா அப்படின்னு 5000 வருஷத்துக்கு முன்னான அதே ட்ரிக்கை சோழன் யூஸ் பண்ண நிலா இப்பவும் ஏமாந்து போய் அங்க பாக்குறாங்க. படக்குன்னு அவங்க கன்னத்துல ஒரு முத்தத்தை கொடுத்து அதை ஒரு செல்ஃபியா போனுக்குள்ள அடக்கிக்கிறாரு சோழன். உடனே நிலா அதிர்ச்சியோட திரும்பி, சோழன் என்ன இது பப்ளிக் பிளேஸ்ல என்ன பண்றீங்க அப்படின்னு நிலா கொஞ்சம் கோவமா முகத்து வச்சுட்டு கேட்க, இப்படி ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்து எல்லாரும் நம்மளையவா பார்க்க போறாங்க அப்படின்னு அவர் சொல்ல, நிலா இன்னும் முறைச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்க பாரு இந்த போட்டோ எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு அவர் எடுத்த போட்டோவை காமிக்க, முதல்ல இந்த போட்டோவை லாக் போட்டு ஒளிச்சு வைங்கன்றாங்க நிலா. எதுக்கு நிலா, நான் இதை வால்பேப்பரா வைக்க போறேன் அப்படின்னு சோழன் சொல்ல, அவங்க கையை தட்டி விட்டுட்டு, சோழன் சொன்னா கேளுங்க, இதெல்லாம் வைக்காதீங்கன்றாங்க. சோழன் கொன்னுடுவேன் உங்களை, அதெல்லாம் வைக்காதீங்கன்றாங்க நிலா. சரி ஓகே, அப்ப நான் அந்த பக்கம் திரும்புறேன், நீ இதே மாதிரி எனக்கு ஒன்று கொடு, நான் அதை போட்டோ எடுத்துக்கிறேன்னு சோழன் சொல்ல, ஐயய்ய நான் பண்ண மாட்டேன்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க நிலா. ஐயய்யவா புரியலையே எனக்கு அப்படின்னு சோழன் சொல்ல, இது என்ன ரூமா, கிஸ் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா கொஞ்சம் சிடுசிடுக்கிறாங்க. இங்க பாரு, இப்ப நீ கொடுக்கலன்னா நகர மாட்டேன் அப்படின்னு சோழன் கையை கட்டிட்டு வெறப்பா நிக்க, அப்படியே நில்லுங்க எனக்கு என்ன, நான் போறேன்னு நிலா போய்கிட்டே இருக்காங்க. ஏய் நிலா நில்லு நிலா அப்படின்னு இவரோட கதறல் காத்துல தான் கரைஞ்சு போகுது. நிலா அங்கிருந்து போயிடுறாங்க. இங்க சேரன் பல்லவன் பாண்டி 3 பேரும் ஒரு இடத்துக்கு வர்றவங்க ஒரு திட்டு மேல ஏறி ஒரேட்டு நடக்கிறாங்க. உடனே சேரன் அங்க பார்த்துட்டு, டே அப்படின்னு பதறி அடிச்சுக்கிட்டு பின்னாடி வர, என்னன்னு கேக்குறாரு பல்லவன். என்னடா இது இவ்வளவு உயரமா இருக்கு, வாங்கடா கீழே போயிடலாம் வாங்கடான்னு ஓட ஆரம்பிக்கிறாரு. அண்ணே அப்படின்னு பாண்டி அவரோட கையை இழுத்து பிடிச்சிக்கிறாரு. கீழே போறதுக்கு எதுக்குன்னே இங்க வரணும், அண்ணே வான்னு அவர் பிடிச்சி இழுக்க, டே பயமா இருக்குடான்னு கயிறு இழுக்கிற போட்டி மாதிரி அவரு ஒரு பக்கம் இழுக்கிறாரு. அண்ணே பயப்படாதண்ணே வாண்ணே அப்படின்னு பாண்டி ஒரு பக்கம் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அண்ணே இதுல பெரிய வீரமா ஏன் பின்னாடி வாங்கன்னு வேற பேச்சு, ஏன் பின்னாடி வாங்க நீங்க அப்படின்னு பல்லவன் கூப்பிட, ஏய் காலை வச்ச நான் கொன்னுடுவேன் உன்னை, பள்ளமா இருக்கு, வாங்க போயிடலாம் வாங்க, அங்க போயிடலாம் வாங்க இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு அவரு பாண்டி பல்லவன் 2 பேரையும் சேர்த்து இழுக்க, நிலா அங்க வர்றாங்க. என்னாச்சுன்னு அவங்க வந்து கேட்க, அங்க பாருப்பா எவ்வளவு பெரிய பள்ளம், பார்த்தாலே விழுந்துருவோமோன்னு பயமா இருக்கு, இவனுங்க இன்னும் முன்னாடி போய் நிக்கலான்னு சொல்றானுங்க, எப்படி விடுறது அப்படின்னு அவர் ரொம்ப பயந்து நடுங்குறாரு.
நிலாவும் பார்த்துட்டு பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. இவ்வளவு நேரம் அங்கதான் எல்லாரும் நின்று போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்றாங்க நிலா. பாருனே வந்து பாருனேன்னு அண்ணன் கையை பிடிச்சி இழுக்கிறாரு பாண்டி. அப்படியாப்பா சொல்ற அப்படின்னு சேரன் மெதுவா நுனிக்கால்ல எம்பி நின்று பாக்குறாரு. இருந்தாலும் அவருக்கு பயம் விடல. நிலா டக்குன்னு இப்படி திரும்பி பார்த்துட்டு சோழன் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அங்க எங்கேயுமே சோழனை காணோன்னு திரும்பி ரொம்ப தூரத்துல பாக்குறாங்க. அங்க சோழன் ஜாலியா நின்னுட்டு இருக்காரு. சோழன் அப்படின்னு நிலா கூப்பிட அவரு வெறும் பார்வை மட்டும் பாக்குறாரு, பதில் கூட சொல்லல. இங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க நிலா. அவர் அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம கடலைய ஒன்னொன்னா வாய்க்குள்ள போட்டுட்டு இருக்க இங்க வாங்கன்னு நிலா மறுபடியும் கூப்பிடுறாங்க. அவரு முகத்தை கடுப்பா வச்சுக்கிட்டே அங்க வர்றாரு. இந்த பக்கம் சேரன் வாங்கடா வாங்க இங்க இருந்து போலாம் வாங்க, இந்த பக்கம் நல்லா இருக்கு அங்க போய் போட்டோ எடுத்துக்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்காரு. அண்ணே ஒண்ணுமே இல்லைண்ணே ஏண்ணே அப்படின்னு பல்லவன் அங்க அவர்கிட்ட மல்லு கட்டிட்டு இருக்காரு. பக்கத்துல வர்ற சோழன் அங்க ஒரு கல்லை புடிச்சிட்டு உட்காந்துக்கிறாரு. என்ன சோழன் இங்க வந்து வியூ பாயிண்ட பார்க்காம அங்க நின்று கடலை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க பாண்டி அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு டேய் அங்க நின்று என்னடா கடலை சாப்பிடுற குடுறா அப்படின்னு வந்து பாக்கெட்டை புடுங்கிக்கிறாரு. டேய் அப்படின்னு சோழன் ரொம்ப சோகமா உட்காந்துட்டு சொல்ல புடுங்கின பாண்டி ஒரு லேம்ப் போஸ்ட்ல சாஞ்சிட்டு ஜாலியா சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அண்ணே கடலையாண்ணே அப்படின்னு பல்லவன ஆர்வமா வர இல்ல விஷம் சாப்பிடு அப்படின்னு நக்கலா சொல்றாரு சோழன். பாண்டி அவரோட கையில கொட்ட உடனே அவர் தோலை தேய்ச்சிக்கிட்டு எவ்வளவு சூடா இருக்குல்ல அப்படிங்கிறாரு பல்லவன். சேரன் இந்த பக்கம் வாங்கடா இந்த பக்கம் வாங்கடான்னு மூச்சுடாம கேட்டுட்டு இருந்தாரு. இப்ப அரை பாக்கெட் கடலைக்கு அத்தனை பேரும் அப்படியே ஓடி வந்துடுறாங்க. ரெண்டு பேரும் நல்லா தேய்ச்சி ஊதி விட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்க மனுஷனா இவங்க பாரு அப்படின்னு சோழன் டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. சேரன் இன்னமும் அங்க பயத்தோட எட்டி தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. நிலாவும் கூட நின்று எட்டி பார்த்துட்டு இருக்க டேய் சோழான்னு சேரன் கூப்பிடுறாரு. ஏற்கனவே ஏகப்பட்ட கடுப்புல சுத்திட்டு இருக்கிற சோழன் இப்ப என்னன்னே உனக்கு அப்படின்னு கேக்குறாரு. இல்லடா இத பார்த்தாலே தலை சுத்துதுடா, ரொம்ப உயரமா இருக்குடா அப்படின்னு சொல்ல. ஐயோ அவ்வளோ உயரமா இருக்குன்னா எதுக்கு அங்க நின்று பார்க்கணும், வந்துட வேண்டியதானே அப்படின்னு டென்ஷனா பாக்குறாரு சோழன். இல்ல நீங்க மட்டும் இங்கேயே இருந்து பார்த்துட்டு வர்றீங்களா, நான் கீழே போய் வெயிட் பண்ணட்டுமான்னு கேக்குறாரு சேரன். டென்ஷன் ஆகுற சோழன் அண்ணே அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே நான் இருக்கேன்ல நான் பாத்துக்கிறேன்றாரு. என்னத்தடா பாப்ப அப்படிங்கிற சேரன் ஏதோ அந்த இடத்துல இருந்து இறங்குறதுக்கு அதுதான் ஒரே வழிங்கிற மாதிரி மறுபடியும் எட்டி பார்த்துட்டு ஐயோ எவ்வளோ உயரம் அப்படின்னு இருக்க டென்ஷன் ஆகுற சோழன் எழுந்து போய் டேய் அண்ணனை புடிடா இதோ வரேன்னு சொல்லிட்டு எழுந்து ஓடுறாரு. புடிங்கடா அப்படின்னு சொல்லி அந்த பள்ளத்துல அவரை இறக்கிறதுக்கு எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்க பின்னாடி ஒரு பெரிய மரம் முழுக்க மிஸ்ட் நிஜமாவே ரொம்ப அழகா இருக்கு. வானத்துக்கும் அந்த இடத்துக்கும் எந்த வித்தியாசமே இல்லைன்ற மாதிரி இருக்கு. டேய் விடுங்கடான்னு அவரு கதற அவரை இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி எல்லாரும் புடிச்சுக்கிறாங்க. அவரு நடுங்கிட்டு இருக்க அண்ணே இவ்வளவுதான் இங்க பாரு இங்க இருந்து கத்து ஊ அப்படின்னு சோழன் கத்துறாரு. அண்ணே நீயும் கத்துனே அப்பதான் எக்கோ ஆகும் அப்படின்னு அவர் சொல்ல டேய் போங்கடா நானே இங்க பயத்துல நின்னுட்டு இருக்கிறேன் கத்தாதன்னுட்டு ஏன்டா என்ன போய் தள்ளுறீங்க, நீங்க போய் பார்த்துட்டு வாங்கடான்னு அவரு ரிவர்ஸ்ல போக அண்ணே அப்படின்னு சோழன் ஒரு பக்கம் பிடிச்சிக்க இந்த பக்கம் பாண்டி நகர விடாம அணக்கட்டுறாரு. சரிண்ணே நீ ஓன்லாம் கத்த வேண்டாம் தம்பின்னு கத்துன உனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும்ல அப்படிங்கிறாரு பாண்டியும். கரெக்ட் இல்லைங்கிறாரு பல்லவன். சேரன் இன்னும் பயத்தோடைய நின்றுட்டு இருக்க ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் பிடிச்சிக்கிட்டு அண்ணே அப்ப அது வேண்டாண்ணே ஒன்று செய்ய சோழன் என் தம்பி அவன் தான் தங்க கம்பின்னு கத்துனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஓஹோ அப்படின்னு பாக்குறாங்க எல்லாருமோ. டேய் என்னை விடுங்கடா இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்று மயக்கம் அடிச்சு நேரா பாதாளத்துக்கே போயிடுவேண்டா விடுங்கடான்னு கத்துறாரு அவரு. அண்ணே அப்படின்னு ரெண்டு பேரும் அவரை பிடிச்சி வச்சுட்டு கலாட்டா பண்ண நிலா நீயாவது சொல்லலாம்ல இப்படின்னு அழுகையோட கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாரு சேரன். எல்லாம் ஜாலியா இதெல்லாம் ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்க என்னப்பா நீ வேற இப்படி சிரிக்கிற சொல்லுப்பா அப்படின்னு அவரு கதறிட்டு இருக்க. அண்ணன் வா இன்னும் கொஞ்சம் முன்னாடி இழுத்துட்டு போறாங்க. ஐயோ வேணாண்டா விட்டுருங்கடான்னு அவரு கதற நிலா ரொம்ப ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. நிலா ப்ளீஸ்பா சொல்லுப்பா அப்படின்னு அவர் சொல்ல நிலாவை நிறுத்திட்டு சோழன் விடுங்க சோழன் அண்ணன் தான் பயப்படுறாருல விடுங்க அப்படின்னு நிலா சொல்ல சரி போனேன் அப்படின்னு கையை எடுத்துக்கிறாரு சோழன். சரிண்ணே வானே அப்படின்னு பாண்டி கொஞ்சம் தள்ளி கூட்டிட்டு போறாரு. நல்ல வியூன்னு மிஸ் பண்ணிட்ட நீ அப்படின்னு பல்லவன் அண்ணன் முதுகுல தட்ட டேய் கொஞ்ச நேரத்துல உயிர் பயத்தை காமிச்சிட்டீங்களேடா போங்கடா அப்படின்னு விட்டா போதுன்னு தலை தெறிக்க ஓடுறாரு சேரன். அங்க கூடவே பாண்டியும் பல்லவனும் போயிட
நிலாவும் சோழனும் அங்க நிக்கிறாங்க. அவரை கூட்டிக்கிட்டு ஒரு சின்ன சரிவுல இறங்க டே டே டேன்னு அலறாரு. அவர் இன்னும் அந்த கீழே கிடக்கிற பள்ளத்தோட பயத்துல இருந்து வெளியே வரவே இல்லை. போங்கடா அப்படின்னு கையை உதறி விட்டு 4 காலில் போய் ஒரு கல்லை பிடிச்சி உட்காந்துக்கிறாரு. பல்லவன் சேரனோட கையை உடம்ப தொட்டு பார்த்துட்டு அண்ணனுக்கு நடுங்குதுன்னு அப்படிங்கிறாரு. குளிர் தானே இந்த அண்ணன். பாண்டி அவர் போட்டிருக்க ஸ்வெட்டரை கழட்டுறாரு. அவரு கையை இறுக்கி பிடிச்சிட்டு கண்ணை மூடி உட்கார்ந்துருக்க. அண்ணே இதுக்கெல்லாம் இப்படி பயப்படலாமா அப்படின்னு பாண்டி சொல்ல அவரு கொஞ்சமா கோவப்பட்டு போடாங்கிறாரு. நான் இனிமே இந்த மாதிரி மலை பிரதேசத்துக்கெல்லாம் வரவே மாட்டேன் அப்படின்னு அவர் அந்த ஸ்வெட்டரை போட்டுக்கிட்டே சொல்ல அண்ணே இந்த பேரிக்காயை சாப்பிட்றியா அப்படின்னு பல்லவன் நீட்ட சேரன் முறைக்கிறாரு. சரி வேண்டானா விடு அப்படின்னு அவர் கடிக்க போக டேய் குட்ரா சாப்பிட்றேங்கிறாரு அவரு. பல்லவன் வெடுக்குன்னு ஒரு கடி கடிச்சு அரை பேரிக்காயை ஒரே கடியில எடுத்துக்கிட்டு இந்தான்னு நீட்டுறாரு அண்ணங்கிட்ட. டேய் எனக்கும் குட்ரா அப்படின்னு பாண்டி கேட்டுட்டு இருக்காரு. சோழன் ரொம்பவே ரசனையும் பாசமா அவங்க 3 பேரையும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. நிலா சுத்தி முத்தி பாக்குறவங்க சோழனை திரும்பி பாக்குறாங்க. அவரோட பார்வை போன பக்கம் அவங்களும் பார்த்துட்டு மறுபடியும் சோழனை பாக்குறாங்க. ஹலோ அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அவர் முகத்துக்கு முன்னாடி கையை ஆட்டுறாங்க நிலா. அவரு நிலா ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் அண்ணன் தம்பிங்களை பார்த்துட்டு இருக்க. கொடைக்கானலுக்கு இதுக்கு தான் வந்தீங்களா அப்படின்னு நிலா கேட்க அப்படின்னு திரும்புறாரு. சூப்பர் வியூ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கீழே பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு மிஸ்ட் இருக்கு. இங்க நின்று ஒரு நல்ல போட்டோ எடுக்கணும்னு தோணுதா உங்களுக்கு அப்படின்னு நிலா சொல்ல சோழன் ஒரு முறப்போட இடுப்புல கைய வச்சுட்டு என்ன என்கிட்ட வம்பிழுக்கிறியான்னு கேட்குறாரு. சத்தியமா இல்லை, நாம கீழே இருக்கும் போதெல்லாம் ஃபோட்டோ எடுத்தீங்க. இப்போ நாம 2 பேரும் தனியாக தானே நிற்கிறோம். வியூ பாயிண்ட் பாருங்க செம்மையா இருக்கு. இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்காம அங்கே பார்த்துட்டு நிற்கிறீங்க அப்படின்னு நிலா முகத்தை சுருக்கிட்டு கேட்குறாங்க. உடனே அவரும் மூடு மாதிரி ஆமால்ல சரி வா எடுக்கலான்னு சிரிக்கிறாரு. நிலாவும் சிரிப்போட அவர் பக்கத்தில் வர கரெக்டாக நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு அந்த உச்சியில் நின்று பேக் வியூ நல்லா தெரியற மாதிரி போட்டோ எடுத்துக்கிறாங்க. குட்டி ஹார்ட் அப்புறம் தோல்ல கை போட்டுக்கிறது அப்படின்னு அவங்க டிசைனா போட்டோ எடுத்துட்டு இருக்க. பின்னாடி மிஸ்ட் அப்படியே நயாகரா ஃபால்ஸ் மாதிரி மொத்த ஏரியாவையும் கவர் பண்ணியிருக்கு. நிலா அப்படியே உன் போன்ல இருந்து ஒரு வீடியோ அனுப்பு அப்படிங்கிறாரு சோழன். எதுக்குன்னு கேக்குறாங்க நிலா. நான் சொல்றேன் நீ ஆன் பண்ணு அப்படின்னு சோழன் சொல்ல நிலாவை அவங்க மொபைல்ல வீடியோ ஓபன் பண்றாங்க. ஏய் பார்த்து அப்படின்னு அவங்கள ஒரு நல்ல சமமான இடத்துல நிக்க வைக்கிறாரு அவரு. நிலா இன்னும் 2 ஸ்டெப் பின்னாடி போய் வியூ பார்த்துட்டு இருக்க. ஆன் பண்ணிட்டியா அப்படின்னு சோழன் கேட்க அப்படிங்கிறாங்க. உடனே அவர் கையிரண்டையும் நீட்டி வாய்க்கிட்ட குவிச்சு நிலா ஐ லவ் யூ நிலா ஐ லவ் யூன்னு கத்திக்கிட்டு இருக்க. அது அந்த பக்கம் ஃபுல்லா பட்டு எக்கோ ஆகுது. ஐ லவ் யூ நிலா ஐ லவ் யூ அப்படின்னு அவரு கத்திட்டு இருக்க. அந்த மொத்த மலையிலேயே அது எதிரொலிக்க இவங்க 3 பேரும் அப்படியே ஆன்னு அங்க பாக்குறாங்க. எஸ் அப்படின்னு குதிக்கிற சோழன் நிலா ஐ லவ் யூ நிலா அப்படின்னு மொத்த மலையும் கையை காட்டிக்கிட்டே கத்திட்டு இருக்காரு. எக்கோ ஆகுது பாரு நிலா அப்படின்னு சோழன் சொல்ல நிலா இப்ப வீடியோ எடுக்கிறத விட்டுட்டு அவரை சிரிப்பும் ரசனையுமா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மலை ஃபுல்லா பயங்கரமா எக்கோ ஆகுது. நான் சொன்ன ஐ லவ் யூவை தான் இந்த இயற்கை எனக்கு அப்படியே திருப்பி சொல்லுது பாரு அப்படின்னு சோழன் சொல்ல நிலா சிரிப்போட பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பாண்டி பிரமிப்பா பார்த்துட்டு இருக்க. பல்லவனும் சேரனும் சிரிப்போட அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த இடத்துல செட்டில் ஆன சேரன் இவங்களை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடாங்கிறாரு. கிட்ட போய் பார்த்தா இன்னும் சந்தோஷமா இருக்குன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல டேய் அப்படியே போட்டேன்னா அப்படின்னு அவரு கையை ஓங்கிட்டு வர அப்படியே நழுவி கீழே விழ போறாரு. அண்ணே அப்படின்னு பாண்டி தாங்கி பிடிச்சிட பல்லவனும் கையை பிடிச்சிடுறாரு. பார்த்துனே அப்படின்னு 2 பேரும் சொல்ல என்னடா இங்க பாறை கூட வழுக்குது. ஜோ டேய் என்னை எப்படியாவது உயிரோட ஊருக்கு கூட்டிட்டு போயிருங்கடா அப்படின்னு பயந்து நடுங்குறாரு சேரன். என்னன்னு விட்டா மரண வாக்குமூலம்லாம் கொடுப்ப போல அப்படின்னு பல்லவன் கேட்க டேய் சும்மா இருடாங்கிறாரு பாண்டி. சோழன் இப்ப அந்த எட்ஜில் இருந்து நிலா பக்கத்துல வந்து மொபைலை வாங்கிட்டு நிலா இப்ப ஓன்ட்டான்னு நீ போய் சொல்லு நான் எடுக்கிறேன்னு சொல்ல நிலா திடுக்குன்னு பாக்குறாங்க. என்ன சொல்லணும் அப்படின்னு அவங்க திகிலோட கேட்க ஐ லவ் யூ சோழன்னு சொல்லு அப்படின்னு அவர் சொல்ல நிலா சுத்தி முத்தி பார்த்துட்டு இங்கே எப்படி சொல்றதுன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு அவங்க பேக் அடிக்க இங்க சொல்லாம எங்க சொல்லுவ இப்ப நான் சொன்னேன்ல அதே மாதிரி நீயும் சொல்லுங்கிறாரு அவரு. போன கொடு இங்க பாரு நான் ஆரம்பிக்க போறேன் நீ கரெக்டா வந்துரு அப்படின்னு அவரு மொபைலை உயர்த்தி பிடிக்க சோழன் வேண்டாம் ரூம்ல வந்து சொல்றேன்றாங்க நிலா. அதெல்லாம் இல்ல இப்ப சொல்லு ஸ்டார்ட் அப்படின்னு சோழன் சொல்ல நிலா திரும்பிக்கிட்டு நான்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க நீ சொல்றியா இல்லையான்னு சோழன் கேட்க சொல்ல முடியாது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நிலா கேட்க இப்ப நீ ஐ லவ் யூ சொல்லல நான் இங்க இருந்து குதிச்சிருவேன்றாரு சோழன். என்ன சொன்னீங்க அப்படின்னு நிலா கேட்க நீ ஐ லவ் யூ சோழன்னு சொல்லலைன்னா
நான் இங்கேருந்து கீழே குதிச்சிருவேன் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு அவரு. சும்மா அடிச்சு விடாதீங்கன்னு நிலா சொல்ல, ஏய் சத்தியமா நிலா இங்க பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு 5 அடி தூரத்துல நிக்கிற அவரு அந்த பள்ளத்துல குதிக்கிறதுக்காக ஒத்த கால் எடுக்கிறாரு. ஐயோ சோழன் என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு நிலா அவரோட கையை பிடிச்சி இழுத்துற. சோழனுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. ஐயோ ஜஸ்ட் மிஸ், என் உயிரோட விளையாட பாக்குறியா நீ, சீக்கிரம் சொல்லுங்கிறாரு. நிலாவும் தயக்கத்தோட பின்னாடி திரும்பி பார்த்துட்டு சரிங்கிறாங்க அரை மனசா. சொல்றேன் அவங்க முகத்தை உம்முன்னு வச்சுட்டு சொல்ல சொல்லுங்கிறாரு சோழன். நிலா கொஞ்சம் தயங்கிக்கிட்டே கொஞ்சம் முன்னாடி போய் நின்றுட்டு யாரும் இல்லைன்னு கேட்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ சொல்லு அப்படின்னு வீடியோ எடுக்க ரெடி ஆகுறாரு சோழன். நிலாவும் வாய்க்கிட்ட கையை வச்சு குவிச்சுக்கிட்டு சோழன் ஐ லவ் யூ அப்படின்னு கத்த அது நிறைய தடவை எக்கோ ஆகுது. இப்ப நிலாவுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட மறுபடி சொல்ல எல்லா சைட்ல இருந்தும் எக்கோ ஆகுது. லவ் யூன்னு தனித்தனியா எக்கோ ஆகுது. இங்க கீழே உட்காந்து இவங்க 3 பேரும் ரொம்ப ஜாலியா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஐ லவ் யூ எல்லா பக்கம் இருந்தும் திரும்ப கேட்க சோழன் அப்படியே கையில இருக்க மொபைலோட ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாரு. அவர் அப்படியே ரொம்ப மெல்ட் ஆகி நெகிழ்ந்து போய் நிக்க நிலா அவர்கிட்ட வந்து போதுமானு கேக்குறாங்க. அவரு மெதுவா தலையாட்டிக்கிட்டு கண்ணில் வழியிற கண்ணீரை தொடச்சிக்கிட்டு பாரு கண் கலங்குது அப்படிங்கிறாரு. நான் சொல்லலைன்னா சார் நிஜமாவே குதிச்சிருப்பீங்களா அப்படின்னு நிலா கேட்க, யாரு நான் போய் குதிப்பனா, உன்னை சொல்ல வைக்கதான் நான் அப்படி சொன்னேங்கிறாரு சோழன். உங்களை அப்படின்னு நிலா பட்டுன்னு 4 வைக்க, ஐயோ நிலா நான் குதிக்கலனால நீ என்னை தள்ளி விட்டுருவ போல இருக்கு ஐயோ அப்படின்றவரு அப்படியே நிலாவை ஹக் பண்ணி அவரு உடம்போட சேர்த்துக்கிறாரு. மறைய போற சூரியனும் மங்கலான வெளிச்சமும் அவங்க 2 பேரும் அப்படி நிக்கிறத ஒரு நிழல் ஓவியமா தான் காட்டுது. நெஞ்சோரமா ஒரு காதல் துளிரும் போது கண்ணோரமா சிறு கண்ணீர் துளிகள் ஏனோ கண்ணாலனே நிலா மனசு சந்தோஷத்துல துள்ளி குதிக்குது. சோழனும் கொஞ்சம் நிலாவை தள்ளி நிறுத்தி வச்சுட்டு அவரை சரி பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுறாரு. அவ்வளவு நேரம் ஒருத்தர் மறந்துட்டு இருந்த இப்ப நிலா திடீர்னு சரௌண்டிங்க பாக்குறாங்க. ஐயோ நம்மளை யாரும் பார்க்கல இல்லைன்னு சுத்தி முத்தி பாக்குறவங்க கொஞ்சம் தயக்கத்தோட சோழன் கொஞ்சம் வாங்கலேன்னு கூப்பிட அவர் தலையை கொஞ்சம் குனிஞ்சு காமிக்கிறாரு. அவங்க காதுல ஏதோ சொல்ல போறாங்கன்னு சோழன் எதிர்பார்த்துட்டு இருக்க டக்குன்னு அவர் கன்னத்துல ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு நிலா அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. இதுவரையிலும் கிடைச்ச ஆனந்தம்லாம் என்ன இருக்கு, இப்ப கிடைச்சத பாரு ஒரு அல்ட்ரா ஸ்பெஷல் ஆனந்தம்னு அவர் அப்படியே கன்னத்துல கைய வச்சுட்டு நிக்கிறாரு. அவரு நிலா பார்த்தாலே தலை குப்புற ஆடுவாரு. இப்ப அந்த மலை உச்சியில நின்று சந்தோஷமா சுத்தி ஆடிட்டு இருக்காரு. நிலா இவங்க 3 பேரும் இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. மறைய போன சூரியன் இந்த காட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு சரி கொஞ்சம் லேட்டா போய்க்கலாம் அப்படின்னு அங்கேயே நின்னுடுறாரு. நிலா சேரன் கிட்ட வந்து என்னாச்சுன்னு ரொம்ப பயந்துட்டீங்களா என்னன்னு கேக்குறாங்க. ஐயோ என் உயிரே கையில இல்லப்பா, இங்க வந்து உட்கார்ந்தா போதும்னு ஆயிடுச்சு அப்படின்னு அவரு பயந்து நடுங்கிட்டு இருக்க நிலா சிரிக்கிறாங்க. பல்லவனும் ரொம்ப ஜாலியா சிரிச்சிட்டு இருக்க. பாண்டி மட்டும் ஏதோ யோசனையாவே இங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டு இருக்காரு. இந்த மொத்த உலகமே அவர் கைக்கு வந்த மாதிரி சோழன் ரொம்ப சந்தோஷமா மலை உச்சிலேயே நின்று சுத்தி பார்த்துட்டு இருக்க அவரை பாக்குற பாண்டி அங்க போறாரு. அல்லவா நீ எடுத்த போட்டோவெல்லாம் நிலா கிட்ட காட்டு அப்படின்னு சேரன் சொல்ல, சரிண்ணே அப்படிங்கிறாரு அவரு. நல்லா இருக்குப்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, எங்க காட்டு அப்படின்னு நிலா கேட்டுட்டு இருக்காங்க. என்னைய தனியா ஒன்னு எடுத்திருக்கான் பாரு அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க இங்க பாண்டி சோழன் பக்கத்துல வர்றாரு. சோழன் கைய விரிச்சு வச்சு தலைக்கு பின்னாடி கட்டிக்கிட்டு அந்த சந்தோஷத்தை மொத்தமா மனசுக்குள்ள பரவ விட்டுட்டு இருக்காரு. ஏய் வரலையா நீங்கிறாரு பாண்டி. இல்ல வேற ஏதாவது கத்தி சொல்லணும்னு வெயிட் பண்றியா அப்படின்னு பாண்டி கேட்க, அது பொறாமப்படாதடா அப்படின்னு தோலை தட்டிட்டு கழுத்து நெரிக்கிறாரு சோழன் செல்லமா. ஏய் வாடா போலான்னு அவரு கூப்பிட சோழனுக்கு அந்த இடத்த விட்டு நகர மனசே வரல. திரும்பி பார்த்துட்டு சரிடா வாடா போலாம் அப்படின்னு பாண்டி தோல்ல கைய போட்டுட்டு வர்றாரு. அண்ணே வாண்ணே போலாம் வான்னு பல்லவன் கத்திட்டு இருக்காரு. இதோ வரண்டா அப்படின்னு 2 பேரும் அங்க இருந்து போறாங்க. என்னடான்னு பல்லவன் கிட்ட வந்து கேட்க எல்லாருமா சேர்ந்து அங்க நின்று ஒரு போட்டோ எடுப்போமான்னு பல்லவன் கேக்குறாரு. சேரன் பயந்துகிட்டே மெல்ல இறங்க, அண்ணே வாண்ணே வா பார்த்து அப்படின்னு அவரை கூட்டிட்டு போக அங்க குரூப்பா போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. போட்டோ எடுத்துட்டு இருக்க ஒரு குரூப் கிட்ட எல்லாரும் வர்றாங்க. அங்க வந்து நின்னுட்டு அண்ணே அவர்கிட்ட போனை கொடுத்து ஒரு போட்டோ மட்டும் எடுத்துற சொல்லலாமா அப்படின்னு பல்லவன் கேட்க, சரி குடுறாங்கிறாரு சோழன். பல்லவன் அவர்கிட்ட போய் அண்ணே ஒரு போட்டோ மட்டும் எடுத்து தர்றீங்களான்னு கேட்க அப்படின்னு இவங்க சைடு வர்றாரு அவரும் இவங்கள போட்டோ எடுக்க இவங்களும் டிசைனா போஸ் கொடுத்து இருக்காங்க. எல்லாரும் ஒரு சின்ன கடை முன்னாடி உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. நேரம் ஆக ரொம்ப குளிருது இல்லன்னு அப்படின்னு பல்லவன் கேட்க, ஆமாண்டா சீக்கிரமா ரூமுக்கு போயிடலாங்கிறாரு சேரன். இதுக்கப்புறம் குளிர் இன்னும் அதிகமா தான் இருக்கும் அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க நிலா எதையோ சாப்பிட்டுட்டு டீயை குடிச்சிட்டு இருக்காங்க. பல்லவன் கிளாஸ் எம்டியா இருக்க, பல்லவா இன்னும் கொஞ்சம் குடிக்கிறியான்னு பாண்டி கேட்கிறாரு.
ஒரு டம்ளர் குடிச்சிட்டேன்னு ரெண்டாவது குடிச்சா வயிற்று கலக்காதுல்ல அப்படின்னு அவர் கேட்க, டேய் அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா, வாங்கிக்கோ கொஞ்சமா வாங்கிக்கோன்னு அவர் டம்ளர்ல டீயை கொஞ்சம் ஊத்துறாரு பாண்டி. சோழன் அப்படியே குளிர்ல ஊஃப்னு ஊதிக்கிட்டு டீயை குடிக்க அதை பாக்குற நிலா அவங்க கிளாஸை கீழே வச்சுட்டு, சோழன் இந்தாங்க அப்படின்னு சால்வையை கொடுக்குறாங்க. ஏய் வேண்டாம் உனக்கு அப்படிங்கிறாரு அவரு. பரவாயில்ல அப்படின்னு சோழனுக்கு அந்த சால்வையை இதமா போத்தி விடுறாங்க நிலா. பல்லவன் இதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துட்டு இருக்கு. சேரன் எங்கேயோ பார்த்துட்டு டீயை குடிக்கிறாரு. சோழனும் கொஞ்சம் நல்லா எழுத்து போத்திட்டு தேங்க்ஸ் நிலான்னு சொல்ல இட்ஸ் ஓகேன்னு சிரிக்கிறாங்க நிலா. அடுத்து மிளகா பஜ்ஜி ஒரு கடி, டீயை ஒரு குடின்னு அப்படின்னு நிலா குடிச்சிட்டு இருக்க. சோழன் இன்னும் குளிர்ல முன்னாடி பின்னாடி ஆடிட்டு இருக்காரு. சோழன் இந்த டீ எடுத்து இப்படி முகத்துக்கிட்ட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, எப்படி இப்படியான்னு கேட்டு கன்னத்துக்கிட்ட கொண்டு போய் டம்ளரை வைக்கிறாரு. அப்படின்னு அவரு கொஞ்சம் சூட்டில் மிதமாக ஃபீல் பண்ண நிலாவும் சிரிப்போட பார்க்குறாங்க. பாண்டி கையில் இருக்க மிளகா பஜ்ஜி ஒரு கடி கடிச்சிட்டு, ஐயோ காரமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பல்லவன் நிலாவையும் சோழனையுமே பார்த்துட்டு இருக்காரு. சோழன் மறுபடியும் சூடான டீயை கொண்டு போய் கன்னத்துக்கிட்ட வச்சிட்டு இருக்க. அண்ணே சோழன் செம்ம ஜாலியா இருக்கு அப்படின்னு பல்லவன் சொல்ல, தேவையில்லாம அங்க பார்க்காத, பார்த்துட்டு அண்ணங்கிட்ட திட்டு வாங்காதங்கிறாரு பாண்டி. ஆமா ஆமா உடனே நான் சின்ன பையன் என்ன பேச ஆரம்பிச்சிடும் அப்படின்னு பல்லவனும் தலையை குனிஞ்சுக்கிறாரு. நிலான்னு கூப்பிட எங்கேயோ பார்த்துட்டு இருந்த நிலா திரும்பி பார்க்குறாங்க. கொஞ்சம் பக்கத்துல வந்து உட்காரேன்னு சொல்ல, இதுக்கு மேல பக்கத்துல நான் உங்க மேலதான் வந்து உட்காரணுங்கிறாங்க நிலா. சோழன் அப்படியே சுத்தி ஒரு பார்வை பார்த்துட்டு மெதுவா எனக்கு ஓகே பாங்கிறாரு அவரு. சும்மா இருங்க அப்படின்னு நிலா ஒரு தட்டு தட்டிட்டு அடுத்த பக்கம் திரும்பிக்க, பல்லவனால இவங்க பக்கம் இருந்து பார்வையை எடுக்கவே முடியல. கஷ்டப்பட்டு பாண்டிக்கிட்ட ஏதேதோ பேசிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் தலையை நிலா பக்கம் சரிக்க நிலாவும் பக்கமா வர்றாங்க. நிலா நிலா என் கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டியோன்னு நான் பயந்தே போயிட்டேன். பரவாயில்ல நீ ப்ராமிஸ் பண்ண மாதிரி என் கூடவே தான் இருக்கங்கிறாரு சோழன். என் செல்லக்குட்டி அப்படின்னு கண்ணத்தை படக்குன்னு கிள்ளிடுறாரு அவங்க எதிர்பார்க்காத நேரம். போதும் அப்படின்னு நிலா கொஞ்சம் தயக்கத்தோட மற்றவங்கள பார்க்க, சேரன் டீ குடிக்கிறதுக்காகவே பிறந்த மாதிரி தலையை உள்ளர விட்டுட்டு இருக்காரு. எவ்வளோ நேரமா பாண்டிகிட்ட கடலை போட்டுட்டு இருந்த பல்லவன் மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்கா இங்கே திரும்பி பார்க்குறாரு. எனக்கு ஒரு டவுட் நிலா அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா ஒரு பக்கத்துல திரும்பி பார்க்குறாங்க. எப்படி நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணின அப்படின்னு நம்ம மனசுல இருக்க கேள்விய அவரே கேட்டுடுறாரு. நிலா முறைக்க, இல்ல நிஜமாவே எனக்கு இந்த டவுட் இருக்கு. அது ஏன்னா நான் வேண்டவே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்னடா நான் திடீர்னு என் கையை பிடிச்சிக்கிட்டு சோழனை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னேன். எப்படி அந்த அளவுக்கு வந்தேன்னு சிரிப்பும் சந்தோஷமா கேட்கிறாரு அவரு. கொஞ்சம் சொல்லே கேட்போம் அப்படின்னு அவரு ஆர்வமா கேட்க, அப்ப எனக்கு எஸ்கேப் ஆகுறதுக்கு வேற வழியே இல்ல சோழன். எங்க அப்பா கிட்ட இருந்து வேற நான் தப்பிச்சே ஆகணும். அவரை கம்பேர் பண்ணி பார்த்தா நீங்க எவ்வளவோ பரவாயில்ல சோழன். அதான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு நிலா வழக்கமான குறும்புத்தனத்தோட சீரியஸா சொல்லிட்டு ஒரு நொந்து நூடுல்ஸ் ஆகி அந்த பக்கம் திரும்பினதும் தனக்குள்ள சிரிச்சுக்கிறாங்க. அவ்வளவுதான். பயங்கர கடுப்பாகிறவருக்கு குளிராவது ஒன்னாவது சால்வையெல்லாம் மொத்தமா எடுத்து சுருட்டி கையில பிடிச்சி, இந்தா எனக்கு உன் ஷால் வேணான்னு நிலாவோட மடியில வைக்கிறாரு. என்ன இந்த குளிர்ல போய் நடுங்கிட்டு இருக்க போறீங்களா அப்படின்னு நிலா கேட்க, குளிருக்காக தானே உன் பக்கத்துல இருக்கேன், உண்மையில எனக்கு பயங்கர கோவம்ன்றாரு சோழன். அடுத்து நிலா சுத்தி முத்தி பார்த்துட்டு சோழன்னு கூப்பிட, என்ன நீ வெடுக்குன்னு கேட்கிறாரு. நிஜமாவே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் உங்களை மனப்பூர்வமா லவ் பண்றேன். வீடியோ எவிடன்ஸே வச்சிருக்க. இதுக்கு மேல நம்பிக்கை இல்லையான்னு நிலா கேக்குறாங்க. சோழன் நிலாவை குறுகுறுன்னு பார்த்துட்டு, சத்தியமா அப்படின்னு கேட்க, நிலாவும் அப்படியே லைட்டா சுத்தி முத்தி பார்த்துட்டு கொஞ்சம் வெக்கத்தோட சத்தியமான அவர் கையில அடிக்கிறாங்க. சோழன் அப்படியே அடுத்த ரவுண்டு ஆனந்தத்துக்கு போறவரு, உன்னோட ஷாலை கூடன்னு கேக்குறாரு. நிலாவும் சிரிச்சுட்டு மறுபடியும் அவருக்கு போத்தி விடுறாங்க. ஏண்டா லூசு சோழா, நீ காட்டுற அன்புல நான் எப்படி கடந்து போக முடியும், உன்னை கடத்திட்டு தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி நிலா அவரையே பார்த்துட்டு இருக்க. அவரு சுவாரஸ்யமா டீயை குடிச்சிட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.